friends, welcome to Krishna home garden. Friends, கிழங்கு வகைகளை நடவு செய்யறதுக்கான சீசன் வந்தாச்சு. இப்போ வந்து ஆடி பட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதான் கிழங்குங்க எல்லாத்தையும் நடவு செய்வாங்க. நம்ம சேனல்ல கிழங்கு வகைகளை எப்படி முளைக்க வைக்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த முளைச்ச கிழங்குகளை எப்படி நடவு செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு வகைகளை நடவு செய்யறதுக்கான சீசன் வந்துடுச்சு. ஆடி மாதம் தான் எல்லா கிழங்கு வகையை எல்லாத்தையுமே நடவு செய்வாங்க. அந்த வகையில் நம்ம சேனலில் ஆல்ரெடி கிழங்கு வகைகளை எப்படி முளைக்க வைக்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு. இப்போ அந்த வீடியோவில் இங்கே தான் நம்ம முளைக்க போட்டிருப்போம். அது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி முளைச்சி வந்த கிழங்கு தான். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நடவு பண்ணியிருக்கணும், பிரித்து எடுத்து. இப்போ நான் இதில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கிழங்குகளை மட்டும் தோண்டி எடுத்து வேற இடத்துல தனித்தனியாக நடவு செய்ய போகிறேன். கொஞ்சம் வளர்ந்ததெல்லாம் அப்படியே இங்கேயே விட போகிறேன். இப்போ நான் கிழங்கெல்லாம் கொஞ்சம் தோண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கிழங்கெல்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக முளைச்சி வருது. அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து நடவு பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாக வளர்ந்ததெல்லாம் மட்டும் அப்படியே விட போகிறேன். பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாகவும் இருக்குது. அதை மட்டும் எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாற்றை நம்ம தோண்டி எடுத்திருக்கோம். இதில் வந்து கருணக்கிழங்கும் சேப்பக்கிழங்கும் இருக்குது. நம்ம இங்கே வந்து இஞ்சி மஞ்சளும் நடவு பண்ணியிருப்போம். இதெல்லாம் இங்கே வளரட்டும் நான் விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு போதுமான இடைவெளி இருக்குது, அதனால் இங்கே விட்டுட்டேன். மீதம் இருக்கிற கிழங்கெல்லாம் இங்கே வளரட்டும்னு விட்டுருக்கேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால் இதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடவு பண்ணுற இடத்த போய் பார்த்துலாம் நம்ம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம தோட்டத்தில் ஒரு இடத்துல இருமடி பார்த்து இங்கே நிறைய இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இங்கே கூட 2 இருக்கு. இப்போ இந்த பாத்திங்க மேலே தான் இதை நடவு செய்ய போகிறேன். இருமடி பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. அது தேவைப்படுறவங்க பாருங்க, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நான் நடவு பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாத்தியில் நான் நடவு பண்ணிடுறேன். பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு இடைவெளியில நடணும். நான் நடவு பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு இடைவெளி விட்டு நட்டுருக்கேன்னு பாருங்க. நம்ம கிழங்கு வகைகளை இந்த மாதிரி மேட்டு பாத்தி மாதிரியான இடங்கள்ல நடவு செய்யறதா நல்லது. ஏன்னா பள்ளமான இடமா இருந்தா தண்ணி தேங்கி அந்த இடத்துல வேரழுகள் வந்து கிழங்கு அழுகி போயிடும். அதனால கிழங்கு சரியா வைக்காது. அதனால மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சு அதுக்கு மேல கிழங்கு நடவு பண்ணுங்க. இப்ப இங்க இருக்கிற கிழங்கு ஃபுல்லா நான் நடவு பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிழங்கு எல்லாத்தையும் நடவு பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நாத்தெல்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நாற்றை பிடுங்கி எடுக்கும் போது அதோட வேர் அறுபடுறதால இந்த மாதிரி வதங்கி இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாள்ல திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும். பாருங்க, எல்லா இடத்துலையும் நான் நடவு பண்ணிட்டேன். இந்த மேட்டு பார்த்து எல்லாமே எனக்கு ஃபுல்லாயிடுச்சு. பாருங்க, இதுக்கு இடையிலேயே நான் கொஞ்சம் பீன்ஸ் விதைகளும் நடவு பண்ணியிருக்கேன். இந்த பாத்தியில நான் நடவு பண்ணியிருக்கேன், அதுவும் வளர்ந்து வந்துடும். பாருங்க, கொஞ்சம் அதிகமா கிழங்கு வளர்ந்துட்டதால கொஞ்சம் இடைவெளி விட்டு நட்டுருக்கணும். கொஞ்சம் நெருக்கமா நட்டுட்டேன்னா நீங்க வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுங்க. இப்ப நான் நட்டுருக்கிறத விட இன்னமும் கூட இடைவெளி விட்டு நட்டுருக்கணும். பாருங்க, நம்ம கிட்ட நிறைய நாத்து வளர்ந்துடுச்சு, அதனால நான் இப்படி நெருக்கமா நட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நான் மேட்டு பாத்தியில தான் கிழங்கு நடவு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.